வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. உலகமே போர் அச்சத்துல இருக்காங்க, பொருளாதார நெருக்கடியில இருக்கிறாங்க, உயிர் பயத்துல இருக்கிறாங்க. இப்படி சிக்கலான சூழ்நிலையில அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மொத்தமா ட்ரம்ப முடிச்சு விட்டுருக்காங்க அமெரிக்க மக்கள். அசிங்கப்படுத்தி காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது தோழர்களே? வேணும்னே அடியால் வேலை பார்த்து உலகம் முழுவதும் ஒம்பிழுத்து உலக நாடுகளினுடைய வளங்களை கொள்ளையடித்து தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வது அமெரிக்காவினுடைய அதிகாரத்தின் வேலை. அங்க இருக்கிற மக்கள் ஜனநாயகமா இருப்பாங்க. நான் அதிகாரத்தை சொல்றேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் உலக நாடுகளை சுரண்டி தின்றது வழி வழியா அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய வரலாறே அதுதான். ஆனா என்ன இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கடுமையான போராட்டங்கள் அமெரிக்காவில் ஏன் உலக நாடுகள் முழுவதும் நடக்குது. இந்த போரை நிப்பாட்டுங்க, தேவையில்லாம இது பண்ணாதீங்க அப்படின்னு கடுமையான போராட்டத்தை அந்த மக்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ராணுவ வீரர் எதுக்காக நாம போய் இஸ்ரேலுக்காக ஈரான் மீது படை தொடுக்கணும்? ஏன் போர் தொடுக்கணும்? ஏன் நமக்கு என்ன தேவை இருக்கு? நாம அந்த பக்கத்திலே கிடையாது. நாம இருக்கிறது அமெரிக்காவில், அமெரிக்க கண்டத்துல. நாம எதுக்குங்க போய் ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும்? நாம ஏன் நம்ம பொருளாதாரத்தை இழக்கணும்? நாம ஏன் மக்களை கொல்லணும்? அதுல தெளிவா இருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள். ஒரு ராணுவ வீரர் அதுக்கு எதிராக பேசி அவர் அவ்வளவு பேர் சேர்ந்து ஏதோ குற்றவாளியை பிடிச்சிட்டு போற மாதிரி பிடிச்சிட்டு போன ஒரு காட்சி, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது உலகம் முழுவதும். அவர் ரெண்டு விஷயங்களுக்காக போராடுறாரு. ஒன்னு ஐசிஇ, அதாவது இமிகிரேஷனா வந்திருப்பாங்கல்ல, புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்கல்ல வெளிநாடுகளில் இருந்து, அந்த புலம்பெயர்ந்து வர்றவங்களை எல்லாம் மொத்தமா கூண்டோட அவங்க நாட்டுக்கு நாடு கடத்தது அமெரிக்கா. அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? கொஞ்சமாவது ஜனநாயகமா இருங்க, மனிதாபிமானத்தோட இருங்க, இந்த மக்களை எல்லாம் தூக்கி குப்பை மாதிரி வெளியேற்றாதீங்க, அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய உழைப்பு முக்கியமான காரணம்னு அந்த மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஊடகங்கள் மௌனமா வேடிக்கை பார்க்குது. இந்தோட மட்டும் கிடையாதுங்க, எப்ஸ்டீன் ஃபைலுக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஈரானுடைய போருக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு இருக்கு, எப்ஸ்டீன் ஃபைலுக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஐசிஇ என்று சொல்லப்படுகிற, ஐஸ் என்று சொல்லப்படுகிற புலம்பெயர் தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்து வந்திருக்கிற மக்கள், அவங்களுடைய போராட்டம், அவங்களுக்காக அமெரிக்கர்கள் செய்கிற போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு. இதுக்கு இடையில தான் ட்ரம்ப் நாம் பெரிய ஆளு, நாம் பயங்கரமான ஆளு, நான்லாம் கை வச்சா எல்லாம் நடுங்கிருவாங்க அப்படின்னு விட்டுறாருல. நேத்து என்ன சொன்னாரு? ஈரான்ல என்ன கேட்காம எப்படி நீங்க உச்சபட்ச தலைவரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? என்னுடைய அப்ரூவோட தான் நீங்க உச்சகட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கணுமா? நீ எல்லாம் மனுஷலே நாங்கெல்லாம் சேர்க்கல. உண்மையை சொல்ல போனா ரொம்ப மோசமான அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒருத்தர் யாருன்னா இவரைத்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகமோ அறிவோ அற்ற ஒரு மோசமான முன்னுதாரணமா இருக்கிற ஒரு தலைவர் யாருன்னா அது ட்ரம்ப் தான். கொஞ்சம் கூட யோசிக்காம, அரச கன்சல்ட் பண்ணாம, அங்க இருக்கிற அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணாம, மக்களை வந்து கேட்காம, இவரா தான் தோன்றித்தனமாக எதையாவது செஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிறது இவருடைய வழக்கம். அதனாலதான் என்ன சொல்றாரு? ஈரான்ல நீங்க தலைவர் தேர்ந்தெடுக்க என்கிட்ட கேட்கணும். நீ யாரு? ஈரான் மக்களுக்கு நீ யாரு? இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடுமையா ட்ரம்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், எப்ஸ்டீன் ஃபைல் ரொம்ப மோசமான பல விஷயங்களை உலகத்திற்கு தெரிவிச்சு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு ஃபைல். எப்ஸ்டீன் எனக்கூடிய ஒரு ஆளு உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்டி படைச்சு இவங்களை தன் கைக்குள்ள வச்சுக்கணும், இவங்களை தன் கைப்பாவையா வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் பாலியலாக அவர்களுக்கு அனுப்பி வைத்த ஒரு கொடூரன் தான் எப்ஸ்டீன். அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க, கொன்னுட்டானுங்க. ஏன்னா அவன் உயிரோட இருந்தா பல பேருடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும் தெரியும். அதனால கொன்னாச்சு. இதுல கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நம்ம ட்ரம்ப் தான் அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தா எப்ஸ்டீன் ஃபைலை வெளியிடுவேனாரு. இதுதான் பத்தி எரிஞ்சதுக்கு முதல் காரணமே. அப்ப நீதித்துறை என்ன பண்ணிருச்சு? எப்ஸ்டீன் ஃபைல வெளியிடுவோம், மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும், யாரெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபைல கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அதுலயும் அவங்க அரசுக்கு பிரச்சனை வரக்கூடிய பல விஷயங்களை வெளியிடல, அமெரிக்காவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை வெளியிடல. அதை வெளியிடாம இருந்து மிச்சத்தை வெளியிட்டதுக்கே இவ்வளவு பெரிய பூகம்பம். அத்தனை குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்காங்க, மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க, படுகொலைகள் செய்யப்பட்டிருக்காங்க, கொதிக்கிற எண்ணெயை மூஞ்சியில தூக்கி ஊத்தி இருக்கிறாங்க, அவங்களுடைய பிறப்புறுப்புல பாட்டில திணிச்சு கொண்டிருக்கானுங்க.
இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணி மனுஷங்களை வெட்டி பழி கொடுப்பாங்களா, அது மாதிரி எல்லாம் பழி கொடுத்திருக்கானுங்க. பெரிய அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வந்திருக்கு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல வெளிவந்த விஷயங்கள். அதுல நம்ம ஐயா 56 இன்ச் மோடியே 3 தடவை வந்துட்டாரு. 56 இன்ச் மோடியே 3 தடவை வந்திருக்காரு. அனில் அம்பானி இந்த தொடர்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுல போன பெட்ரோலியத்துறை அமைச்சர், ஆமா நான் அவரை சந்திச்சேன், நான் ஐநாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவரை பலமுறை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவர். இப்படி எல்லா பீஸுகளும் உலகம் தெரிஞ்சிருக்குங்க. இதுல பெயர் அடிபடாத யாருமே உலக தலைவர்கள் இல்லைன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதுல அதிகமா பேர் வெளிவந்தது யாருடைய பேர்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரு பேர் இருக்குன்னா அது ட்ரம்ப்புடைய பேரு. 1,00,000க்கும் மேற்பட்ட இடம். 2வது, அதிகமாக தனி ஜெட்ல இந்த எப்ஸ்டீனோட பயணப்பட்டவர் யார் அப்படின்னா ட்ரம்ப். இது ஒரு எரிச்சலை கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த அமெரிக்கா வாழக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளை பாலியல சுரண்டி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தினதை மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்ப அதற்கு எதிராக போராட்டங்கள் மட்டும் நடத்தல, போராட்டத்தில் இன்னொரு வடிவத்தை உருவாக்கினார்கள். என்ன பண்ணாங்க, முதல்ல எப்ஸ்டீனோ இவரு ட்ரம்ப்பும் கை கோர்த்துக்கிட்டு ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சிலைய முதல்ல வச்சாங்க. வச்சா அது பரபரப்பை உருவாக்கியது. அது உலகம் முழுவதும் பேசப்பட்டதா இருந்தது. அதுல கொஞ்ச நாள்ல அவங்க எடுத்துட்டாங்க, அந்த சிலையை எடுத்துட்டாங்க. இந்த சிலை எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா அமெரிக்காவினுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசில வச்சிருக்காங்க. இந்த சிலைய அமெரிக்காவினுடைய தலைநகரத்துல வச்சு அமெரிக்க ஜனாதிபதியை புளிச்சன் துப்பி இருக்கிறாங்க. அதான் ட்ரம்ப்புக்கான இடமே. அதத்தான் மக்கள் எங்க வைக்கணும்ன்றது தெளிவா வச்சிருக்கிறாங்க அமெரிக்கால. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேஷனல் மால் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வணிக வளாகம், நம்ம இங்கெல்லாம் இருக்கு இல்லையா நிறைய மால்ஸ், அது மாதிரி அங்க ஒரு நேஷனல் மால் அப்படின்ற ஒரு வணிக வளாகம் இருக்கு. அங்கதான் இப்ப ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. அந்த சிலையை செஞ்ச நிறுவனம் சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் அப்படின்ற ஒரு நிறுவனம். சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் நிறுவனம் இந்த சிலையை வடிவமைச்சிருக்கு. அப்படி என்ன அந்த சிலையில இருக்குன்னு கேக்குறீங்களா? டைட்டானிக் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு முக்கியமான மறக்க முடியாத, இன்னும் சொல்ல போனா விளம்பரங்கள் எல்லாம் வந்த ஒரு காட்சி இருக்கு. இதுதான் அந்த காட்சி. பாருங்க, ஜாக் ரோஸ் 2 பேர் நிக்கிற இந்த காட்சி பாத்தீங்களா? இத அப்படியே எடுத்து பின்னாடி ட்ரம்ப் நிக்கிறாப்ல, முன்னாடி எப்ஸ்டீன் நிக்கிறாப்ல, 2 பேரும் அப்படி காதலர்களா அப்படி கைய நீட்டி அப்படி நிக்கிற மாதிரியான சிலைய வடிச்சிட்டாங்க. வடிச்சிட்டு நேஷனல் மாலுக்கு முன்னாடி வச்சு போறோம் வர்றவெல்லாம் அசிங்கப்படுத்துறான். பாருங்க, பாத்தீங்கல்ல? ரொம்ப கேவலமா இல்ல, ரொம்ப அசிங்கமா இல்ல? அப்ப ஒரு விஷயத்த மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. அமெரிக்க மக்கள் யாருக்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்கிறாங்க. இந்திய மாணவர்கள் அங்க துன்புறுத்தப்பட்ட போது அதை தட்டி கேட்டாங்க. அங்க சாதிய ஆதிக்கம் இருந்த போது அந்த மக்கள் தட்டி கேட்டாங்க. இந்திய மாணவர்கள் அங்கங்க படிப்பை விட்டு வெளியேற்றும் போது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் வெளியே நின்று புலம்பெயர்ந்து வந்து படிக்க வந்த குழந்தைங்க மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் பெரும்பான்மை மக்கள் தெளிவான ஜனநாயக பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆழக்கூடிய இது மாதிரியான ஆட்கள் தான் மக்கள் விரோதிகளாக, ஜனநாயக விரோதிகளாக, அரசியல் சாசன சட்டங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க. அதனால போராட்ட வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் எப்ஸ்டீன் ஃபைல் வெளியாகி நீ ஊரெல்லாம் மிரட்டிக்கிட்டா இருக்கிற, இருடி உனக்கு ஆப்புன்னு இந்த சிலைய வச்சு விட்டுட்டாங்க. தோழர்களே, மக்களுக்கு தெரியும் அதிகாரம் எல்லை மீறி போகும்போது, அத்துமீறுகிற போது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற போது மக்கள் தங்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பார்கள். மக்கள் ஒன்று சேர்ந்த அதிகாரத்துக்கு எதிராக கலகம் செய்வார்கள் அப்படின்றத இந்த சிலை காட்டுது.